199 ரன்ல கில் அவருக்கு நடந்த மிகப்பெரிய கொடுமை. சுமார் 61 வருஷம் கழிச்சு நம்ம இந்திய வரலாற்றில் நடக்காத ஒரு மிகப்பெரிய மாபெரும் சரித்திர மிக்க சாதனையை இன்னைக்கு சுப்மன் கில் இங்கிலாந்து மண்ணில் அவர் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சாதனையோட சேர்த்து பென் ஸ்டோக்ஸ் அவரையும் கதற விட்டிருக்காரு சுப்மன் கில். அதாவது இன்னைக்கு காலையில இரண்டாவது நாள் ஆட்டத்தை நம்ம இந்தியா தொடர்ந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. அதாவது நேத்து முடிக்கிறப்ப ரவீந்திர ஜடேஜா அதே போல கில் இரண்டு பேருமே ஆட்டம் முடிகிறப்ப கில் செஞ்சுரி அடிச்சு அவரு ஆட்டத்தை முடிச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு தொடர்ந்து பேட்டிங் பண்ண கில் நேத்தை விட இன்னைக்கு ரொம்பவே அபாரமான பொறுப்பான ஆட்டத்தை விளையாண்டாரு. பதிலுக்கு ரவீந்திர ஜடேஜா அவரும் நீண்ட நாட்கள் கழிச்சு அற்புதமான பார்ட்னர்ஷிப் கில் அவருக்கு கொடுத்தாரு. இப்படி இருக்க ஜடேஜா அவரும் கண்டிப்பா செஞ்சுரி அடிக்க போறாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு தேவையில்லாத பவுன்ஸ் பால்ல கை வைக்கிறேன் அப்படின்னு 89 ரன்ல ஜடேஜா அவருடைய செஞ்சுரியை மிஸ் பண்ணாரு. ஸோ இதனால கண்டிப்பா டபுள் செஞ்சுரியை அடிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ண கில் கரெக்டா பாத்தீங்கன்னா அப்பதான் 199 ரன்ல சுப்மன் கில் அவர் இருக்கிறப்ப அந்த மிகப்பெரிய சோதனை அதிர்ச்சிகரமான சம்பவம் கில் அவருக்கு நடந்துச்சு. அதாவது கில் கரெக்டா 199 ரன்கள் எடுத்துட்டாரு. இன்னும் ஒரே ஒரு ரன் மட்டும்தான் கில் அவருக்கு டபுள் 100 அடிக்க தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்படி இருக்க அந்த ஓவர் முதல் பந்தில் சிங்கிள் எடுத்து தான் கில் அவர் 199 ரன்னுக்கு மூவ் ஆனாரு. அந்த ஓவர் ஃபுல்லா வாஷிங்டன் சுந்தர் நின்று விளையாண்டு அவர் மட்டுமே அந்த ஓவர்ல சுமார் 5 ரன்கள் எடுத்திருந்தாரு. இப்படி இருக்க அதுக்கு அடுத்த ஓவர்ல கில் அவர் டபுள் 100 அடிச்சுவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த ஓவர்லயும் ஃபுல்லா ஸ்ட்ரைக்கை தனக்காகவே தக்க வச்சுக்கிட்ட வாஷிங்டன் சுந்தர் ஒரு 6 ஒரு 4 அதுக்கப்புறமா கடைசி பால் சிங்கிள் அப்படின்னு 11 ரன்கள் எடுத்துட்டாரு. ஸோ இப்படி இருக்க அதுக்கப்புறமா அடுத்த ஓவர்லையாவது கில் கண்டிப்பா அவர் டபுள் 100 அடிப்பாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா ஷபீர் அவருடைய ஓவரை முழுசா வாஷிங்டன் சுந்தர் நின்று விளையாண்டு மேடின் ஓவர் ஆக்கிட்டாரு. இப்படி 199 ரன்ல இருக்கிறப்ப கில் அவருக்கு அபாயகரம் அமைகிற மாதிரி அதிர்ச்சி தர்ற மாதிரி கிட்டத்தட்ட 17 பந்துகள் ஸ்ட்ரைக்கே இல்லாம கில் அவர் பொறுமை காத்து அதுக்கப்புறமா 17 பந்து கழிச்சு 18வது பந்தில் தான் கில் அவருடைய அந்த கடைசி சிங்கிளை எடுத்து டபுள் 100 கம்ப்ளீட் பண்ணாரு. ஸோ இந்த டபுள் 100 கம்ப்ளீட் பண்ணதன் மூலிமா கம்மியான வயசில் இந்தியன் கேப்டனா டபுள் 100 அடிச்ச இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் பிளேயரா இருந்த மேக் அப்படிங்கிற இளம் பிளேயர் 64 நம்ம இந்தியன் டீமின் கேப்டனா இருக்கிறப்ப டபுள் 100 இதே மாதிரி இங்கிலாந்து கிட்ட அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா சுமார் 61 வருஷம் கழிச்சு இப்போதான் அந்த ரெக்கார்டை நம்ம சுப்மன் கில் அவர் பிரேக் பண்ணி அவருக்கு அடுத்த லிஸ்ட்டில் இந்த இடத்த மிகப்பெரிய இடத்த கில் அவர் இடம் பிடிச்சிருக்காரு. இப்படி இருக்க கில் அவருடைய டபுள் 100 செலிப்ரேஷன் இன்னைக்கு சாதாரணமாக இல்லை, மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. முக்கியமாக நேரத்தில் இருந்து நிறைய இடங்களில் பென் ஸ்டோக்ஸ் அவர் சீண்டிக்கிட்டே இருந்தார் சுப்மன் கில் அவரை எப்படியாவது அவுட் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் சுப்மன் கில் இன்னைக்கு அவர் அடித்த அந்த டபுள் 100 அடிச்சதுமே பென் ஸ்டோக்ஸ் அவரை பார்த்து தான் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணார் கில். அதுவும் மைதானத்தில் ஒரு ஸ்பெஷலான செலிப்ரேஷனாக இருந்துச்சு கில் அவருக்கு. முக்கியமாக முதலாவது ஆட்டத்திலையுமே 100, இந்த இரண்டாவது ஆட்டத்தில் டபுள் 100. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 17 பந்துகளாக அடக்கி வச்சுக்கிட்டு இருந்த அந்த உணர்வை ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தினார் கில். அதுவும் பென் ஸ்டோக்ஸ் அவரை பார்த்து பயங்கரமாக வெளிப்படுத்தினதால பென் ஸ்டோக்ஸ் அவருக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கதறலாக தான் இருந்துச்சு கில் அவருடைய இந்த டபுள் 100. ஸோ 61 வருஷம் கழிச்சு உடைக்கப்பட்ட ரெக்கார்டு 17 பந்து வெயிட் பண்ணி அடிச்ச இந்த டபுள் 100 கில் அவருடைய இந்த அபாரமான பேட்டிங்கை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.